டாட்டா போலாமா? இப்போ தம்பிய கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறேன். அதாவது அவனோட டே கேருக்கு தான். ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல தான் என்னோட வீடு. அங்க இருந்து ரோட் கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா அவனோட டே கேருக்கு வந்து நடந்தே போலாம். பட் இப்போ ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்றதுனால ஒரு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஆவது எனக்கு கொஞ்சம் வார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போறதுக்கு இங்க பஸ் ஸ்டாப் வந்திருக்கேன். ஆமா. பஸ்ஸுக்காக வெயிட்டிங். எஸ், வந்தாச்சு பஸ். 193. ஆக்சுவலா இந்த ரோட்ல இந்த 193 வரும். இதுக்கு பக்கத்துல இன்னொரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல வந்து இன்னொரு நம்பர்ல வரும். ஸோ இங்க இருந்து ஒரு 2 ஸ்டாப் தான். நான் சம்மர்ல எல்லாம் கொஞ்சம் நடந்தே போயிடுவேன். ரொம்ப இப்போ மைனஸ்ல இருக்கிறனால டெம்பரேச்சர் கொஞ்சம் பஸ்ல மந்த்லி பாஸும் எடுக்கலாம். பட் நான் எதுவும் எடுக்கல. ஸோ இங்கே டிக்கெட் மிஷினில் டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஒரு 75 மினிட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு இங்கேருந்து போய் தம்பியை விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும். பட் இங்கே ஒன்று 20 மினிட்ஸ் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி 75 மினிட்ஸ் எடுக்கணும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, 75 மினிட்ஸ் தான். ஏன் இப்படி குமிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது இறங்குறப்பவும் ரிட்டன் வந்து தம்பியை ஏற்றுறப்பவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே போலண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. மேபி குளிர் வேக வேகமாக அந்த டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு பஸ் டிப்போ. பக்கத்தில் இருக்கிறது பெட்ரோல் பங்கு. உள்ளேயே ஒரு சின்ன கஃபேவும் இருக்கும். ஸோ இங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணி போகணும். நான் 2 லேயர் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு பயங்கர ஹெவி வெயிட்டு. மேபி இது போட்டிருக்கிறனால தான் நான் குளிருக்கெல்லாம் தாக்கு பிடிக்கிறேன்னு என்னமோ. ஸோ இங்கே நான் ஸ்னோ இல்லாத நார்மல் டைம்லேயும் வந்திருக்கேன். ஸோ அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வியூவே பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. ரெகுலராக பார்க்குற இடம் தானே அப்படின்லாம் இருக்க முடியல. நான் நேற்று வந்தப்பெல்லாம் வாக்கிங் பார்த்தே தெரியல. ஃபுல்லாக ஸ்னோ இருந்துச்சு. நல்ல வேளை இன்னைக்கியாவது கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களா ஒருத்தவங்க, அந்த இது பேர் தெரில, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கேட்டிங் இது மாதிரியே இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு அதை பார்த்ததும் குழந்தைங்களுக்கு ஜாலியாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது வந்து இப்படி என்டர்டெயினாக கூட்டிகிட்டு வராங்க, நல்லா ஃபன்னாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த ஸ்னோவில் வந்து குழந்தைங்களை நடக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றதோ இல்லை வந்து ஸ்ட்ரோலரில், ரொம்ப குட்டி குழந்தைங்கள சொல்கிறேன், ஸ்ட்ரோலரை வச்சு தள்ளிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தாலுமே வந்து ஸ்ட்ரோலரை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அந்த சால்ட்டு, அந்த ஸ்னோ இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணலைன்னா வீலெல்லாம் ரஸ்ட் பிடிச்சிரும். பெரிய தலைவலியாக இருக்குது இது. கொஞ்சம் உட்கார குழந்தை, பெரிய குழந்தைலாம் இதில் உட்கார வைக்கலாம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் ஸ்னோ வருதா. ஆனால் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இயர் வந்தால் ஒரு இயர் வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் வார்மாக இருக்கும், ஒரு வருஷம் ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் சாரோட ஸ்கூல், ஐ மீன் டே கேர். அவருக்கு வீட்டில் இருந்து இங்கே வந்தாச்சு. ஸோ அந்த கேட்டில் வந்து எப்போவுமே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ மார்னிங் எல்லோரும் வர்ற டைமுன்றனால ஓப்பனில் வச்சுருக்காங்க. அவங்க உள்ளே போய் அவனை விட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். வீட்டில் வந்து கிளம்பும் போதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான். இங்கே ஸ்கூல் வந்து அவங்க மிஸ்கிட்ட போனதும் லைட்டாக அழுவான். ரொம்ப கத்தி எல்லாம் அடம் பிடிச்சி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னெல்லாம் அவன் அழுகலை. ஃபர்ஸ்ட் டேவும் சரி இப்பயும் சரி வாசலே அவங்க மிஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் குட்டி கபோர்டு. இந்த கபோர்டில் வந்து குழந்தைங்களோட ஜாக்கெட்டு, அவங்களோட இந்த தொப்பி, ஷூ அதெல்லாம் கழட்டி வைக்கிற இடம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அவன் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அவனுக்கு பண்ண வச்சாங்கன்னா அதெல்லாம் இங்கே வைப்பாங்க. ஸோ ஈவினிங் பிக்கப் பண்ண வரும்போது அதை எடுத்துகிட்டு போவோம்.
இப்போ வந்து இவனுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் விடுறேன். ஆ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஃபர்ஸ்ட் டே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டேன். அதுக்கப்புறம் மெதுவா தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறேன். ஒரு 1/2 டே வரைக்கும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இப்போதைக்கு எனக்கு. ரொம்ப பவ்யமா படுத்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்கூல்ல வந்து விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப் வச்சுட்டு அவனோட ஜாக்கெட்டும் மாட்டிட்டு, இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து அவனுக்கு ஷூ போட முடியாது. இது அவனோட பாதமும் ஃபுல்லா கவர் ஆயிரும். போக மாட்டேன்னு சொல்றான். அவ்வளவுதான், ஒரு 2 ஹவர்ஸ் நிம்மதியா இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோலரை வந்து ஸ்ட்ரோலர் பார்க்கிங் ஏரியாவில் போய் விட்டுட்டு தான் போகணும். இதை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த சேர்த்த புதுசில் அப்பாடா நல்ல வேலை நம்ம தள்ளிட்டு போக அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட்டு இந்த ஸ்னோ சீசனில் தான் அதோட கஷ்டம் எனக்கு புரியுது. சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். இங்கெல்லாம் வேற வேற கிளாஸ்னா கிச்சன், அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஹால் அதெல்லாம் இருக்கு. இது வந்து கிட்ஸ் பிளே ஏரியா. குட்டி குழந்தைங்க இந்த சைடு விளையாடுவாங்க. பெரிய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து பின்னாடி இன்னொரு இடம் இருக்கு. இந்த ஸ்கூல்லையே மொத்தம் வந்து 3 வயசு வரைக்கும் தான் குழந்தைங்களை அக்செப்ட் பண்றாங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்லேயே ஒரு ஸ்கூல் இருக்கு. பட் அங்கே வந்து பிலோ 1 இயர்க்கெல்லாம் அக்செப்ட் பண்ணல அவங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஸ்கூல் வந்து இந்த மாதிரி பிலோ 1 இயர் அக்செப்ட் பண்ணுற ஸ்கூலாக இருக்குது. அதை தேடி பார்த்து இவனை சேர்த்துருக்கோம். ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா, அதாவது ஸ்ட்ரோலர் பார்க் பண்ணுறது. இங்கே குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட சைக்கிள், அதுக்கப்புறம் அந்த ஸ்கேட்டிங் இது அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நான் நிப்பாட்டுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து சைக்கிளில் அட்டாச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். உள்ளேயே ரெண்டு பேர் வரைக்கும் உட்காரலாம். இதில் 2 குழந்தைங்க வந்துட்டு ஃபுல்லாக பிளாங்கெட் போத்திட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு வருவாங்க. எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ வந்து ரிட்டன் ஸ்ட்ரோலர் இருக்கும்போதாவது ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா, இந்த ஸ்னோவை நம்பி இந்த பிளாட்ஃபார்மில் நடக்கிறேன், நடு ரோட்டில் நடக்காமல் ஓரமாக நடக்கிறேன் அப்படியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. எங்கே ஸ்லிப் ஆகும் அப்படின்றதே சொல்ல முடியாது. சேஃப்டிக்கு கொஞ்சம் மிடில் நடக்கிறது பெட்டர். சில சமயம் அந்த மிட் ரோட்லையும் பயங்கரமாக ஸ்லிப் ஆகும். இந்த ஸ்ட்ரோலர் இருக்கிற வரைக்கும் நான் பிடிச்சிட்டு, சப்போஸ் ஸ்லிப் ஆனால் கூட கொஞ்சம் ஸ்ட்ரோலர் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், அதை நான் பிடிச்சிட்டு பேலன்ஸ் ஆயிடுவேன். பட் இப்போ ஸ்ட்ரோலர் வேற இல்லையா, அது நடக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருக்குது. அது அன்ஈவனாக வேற இருக்குது. ஒரு இடத்துல நிறைய ஸ்னோ இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னொரு இடத்துல ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதை மாற்றி மாற்றி நடக்கிறதுல பயங்கர பெயின் ஆயிடுது. இங்கெல்லாம் பாருங்களேன், ஸ்னோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ரோட்டில் வந்து ஸ்னோ அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நான் ரிட்டனுக்கும் அதே பஸ் டிப்போ அங்கே போய் இது வீட்டுக்கு போயிடுவேன்.